வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி அடுத்த சிவப்பிரகாசத்தில் 96வது பாடல். அதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சீவன் முத்தர் செய்யும் யோகம் பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அண்டம் மேவிட அனைத்தும் அண்டம் மேவி கொண்டல் போல் எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில் தானே அண்ட நாயகனார் மேனி ஆனதேல் ஐயமின்றே அப்படின்னு அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஜீவன் முத்தர்கள் செய்யக்கூடிய அந்த யோகத்தை பற்றி தான் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த உலக வாதனையால் ஞான நிலை வலுவுகின்ற போது, அதாவது முதலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மர வாசனையினால் நம்முடைய இந்த ஞானியருக்கு அல்லது ஜீவன் முத்தர்களுக்கு அந்த பிராரப்த வினை அப்படிங்கிறது தாக்கும் அப்படின்னு போன ஆடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே ஞானியர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலக வாதனையால் ஞான நிலை வலுவுகின்ற பொழுது அதனை நீக்கி கொள்வதற்கு சீவன் முத்தர் செய்யும் யோகம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. அந்த யோகம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் திருவருளாக காண்பதாகும் என்று இப்பாடல் கூறுகிறது. இப்போ நாம் பண்ணக்கூடிய யோகம் அப்படின்னா, இப்போ தியானம் பண்ணுறது, அந்த ஒன்றிணைதல் அப்படிங்கிறது தான் நம்ம யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் இங்கே சீவன் முத்தர்கள் அல்லது ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உலக வாதனையினால் அந்த ஞான நிலையிலிருந்து வலுவக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை அதை உருவாக்கும். அப்படி வலுவுகின்ற பொழுது அதனை நீக்கிக் கொள்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய யோகம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் திருவருளாக காண்பது. அதுதான் அவங்க செய்கின்ற அந்த ஞானத்தில் யோகம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த பிரபஞ்ச வாதனையால் மேற்கூறிய ஞான நிலை வலுவிழந்து, அதாவது வலுவிடத்து அவ்வாதனையை நீக்கி கொண்டு கொள்வதற்காக, அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த பிரபஞ்ச வாதனையினால் அந்த மேற்கூறிய அந்த ஞான நிலை வலிவின விடத்து, அதாவது அவங்க அதிலேருந்து வலிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அந்த வாதனையை நீக்கிக் கொள்வதற்காக ஜீவன் முத்தர் செய்யக்கூடிய யோகம் எப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தில் யோகம் அப்படின்னு இந்த செயலில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அனைத்துலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த திருவருள் கலந்து வியாபகமாய் நிற்றலால் தனக்கு எதிர்ப்படும் அந்த பொருட்களை திருவருள் வடிவாக அவங்க காணில் அந்த தானும் அவ்வருள் வடிவாகி அந்த ஞான நிலையை அடைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, அனைத்திலுமே இந்த திருவருள் கலந்து வியாபகமாக இருக்கிறதுனால தனக்கு எதிர்ப்படும் பொருட்களை திருவருள் வடிவாகவே அவங்க காண்றாங்க. அப்போ தானும் அந்த அருள் வடிவாகி அந்த ஞான நிலையை அவங்க அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த திருவருள் வடிவாகி இருக்காங்க. அதாவது தாங்க காணக்கூடிய எதிர்படக்கூடிய எல்லா பொருட்களை திருவருள் வடிவாகவே அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ ஒரு ஆளை பார்த்தாலும் சரி, எழுது வேறு ஒரு மினரல் கிங்டம், ஒரு பிளான்ட் கிங்டம், எதை பார்த்தாலுமே அவங்க அதை திருவருள் வடிவாகவே அதை பார்க்குறாங்க. அது நாம் அந்த மனிதன் இந்த மனிதன் நம்மளை வேறுபட்டு நம்ம பார்க்குறோம். இது விலங்கு தானே, இது பறவை தானே, நம்ம மனிதனோ அப்படிலாம் வேறுபடுத்தி பார்க்குறோம். ஆனால் சீவன் முத்தர்கள் அப்படி கிடையாது. தாங்கள் பார்க்கக்கூடிய எதிர்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே திருவருள் வடிவாக அவங்க கண்டு தானும் அவ்வருள் வடிவாகி அந்த ஞான நிலையை அவங்க அடைவாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இது இன்னும் அதை பற்றி என்ன விரிவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 5 பூதங்களில் பிருத்திவி முதலிய 4 பூதங்களும் ஆகாயத்தை பொருந்தி நிற்க. இப்போ நமக்கு தெரியும், பிருத்திவினா மண், நிலம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த 5 பூதங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அதில் 4 பூதங்களும் இப்போ என்னது, நிலம்,
நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 பூதங்களும் ஆகாயத்தை பொருந்தி நிற்க அந்த ஆகாயம் அவை எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு நிற்றல் போல. இப்போ ஆகாயம்தான் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி நிற்கிது இல்லையா? அதை போல இந்த சீவன் முத்தர் அண்ட சராச்சரங்கள் அனைத்திலும் திருவருள் பூரணமாய் நிறைந்திருப்பதால், இப்போ மேலே இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த சீவன் முத்தர்கள் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலுமே இந்த திருவருள் பூரணமாய் நிறைந்திருப்பதால் காணுகின்ற ஒவ்வொன்றையும் அத்திருவருள் வடிவாகவே அவங்க காண்பாங்க அப்படின்னு. எப்படி ஒரு அந்த ஆகாயம் அந்த மற்ற பூதங்கள் எல்லாத்தையுமே தன்னுள் அடக்கி கொண்டு நிற்கிதோ அது மாதிரி சீவன் முத்தர்கள் இந்த அண்ட சராச்சரங்கள் அனைத்திலுமே இந்த திருவருள் பூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அதை ஒவ்வொன்றையுமே காணுகின்ற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றையும் அத்திருவருள் வடிவாகவே காண்றாங்க. மேலும் அண்ட நாயகனார் திருமேனியாயும் தான் நிற்பர். அப்போ மேலும் அண்ட நாயகனார் திருமேனியாயும் தான் நிற்பர். இப்போ தானும் அந்த திருவருள் அருளா அந்த வடிவமாகவே அவங்க அருள் வடிவாகி அவங்க நிற்பாங்க. ஆதலால் ஞான நிலையை அடைதல் சீவன் முத்தருக்கு ஐயமன்று. அதனால் இந்த ஒரு இந்த பெர்செப்ஷன் அவங்களுக்கு அப்படி இருக்குது இல்லையா? அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய அந்த தெளிந்த உணர்வு அப்படி இருக்குது. ஸோ அவங்க இந்த ஞான நிலையை அடைவது அப்படிங்கிறது சீவன் முத்தருக்கு ஐயமன்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்போ இந்த மாதிரி அவங்க இந்த யோகத்தை நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலக வாதனையினால் இந்த ஞான நிலையிலேருந்து வலுவுகின்ற போது, ஏன்னா இந்த உலகம் சும்மா இப்போ விடாது இல்லையா? மீண்டும் மீண்டும் அந்த உலகில் ஈவன் அவங்க சீவன் முத்தராக இருந்தால் கூட பிடிச்ச இழுக்கும். ஏன்னா இந்த பழைய அந்த பிரபஞ்ச வாதனை அப்படின்னு அது சொல்கிறாங்க. வாசனை நம்ம சொல்லுவோம்ல, பிறவி வாசனை அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே பிரபஞ்ச வாசனை, இந்த உலக வாசனையில் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா? அந்த வாசனை அந்த ஜீவன் முக்தர்களை விடாது, மீண்டும் உலகியல்ல பிடிச்சி இழுக்கும். அப்போ அப்படி பிடிச்சு இழுக்கும்போது அவங்க அதிலிருந்து நீக்கிக் கொள்வதற்காக, தன்னை நீக்கிக் கொள்வதற்காக அவங்க செய்யக்கூடிய யோகம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையுமே திருவருளாக காண்பது. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி இந்த ஆகாயம் எல்லா பூதங்களையும் தன்னுள் அடக்கி இருக்கோ அதே மாதிரி இந்த திருவருள் அண்ட சராச்சரங்கள் அனைத்திலுமே திருவருள் நிறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம காணுகின்ற எல்லா பொருட்கள்லையுமே அது இருக்குது இல்லையா? அதனால் காணுகின்ற ஒவ்வொன்றையுமே அவங்க திருவருள் வடிவாகவே அவங்க பார்த்து தன்னையும் திருமேனியாக அந்த திருவருள் வடிவாகவே அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் அவங்க திருவருளாக காண்பது தான் அவங்க செய்யக்கூடிய அந்த யோகம், அந்த ஞானத்தில் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞான நிலையிலேருந்து வலுவுகின்ற பொழுது அதனை நீக்கிக் கொள்வதற்காக அந்த சிவன் முக்தி நிலையிலேயே அவங்க இருக்கணும் இல்லையா? அது அந்த நிலையை தக்க வச்சுக்கணும். அதுக்காக வேண்டி அவங்க இந்த ஞான யோகத்தை இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு இதில் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போது 5 பூதங்களுள் ஒன்றாகிய வான் மற்றைய 4 பூதங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டு நிற்கின்ற கொள்கை போல், அதே நேரம் தான் யாவற்றிலும் கலந்து நிற்கின்ற தன்மை போல் மெய்ஞானியர் சிவஞானத்தால் நிறைந்தும் அந்நிறைவுக்குள் திளைத்தும் இருப்பர். இப்போ இந்த சிவஞானம் அப்படிங்கிறது தான் என்னது? நமக்கு திருவருள். சிவஞானம் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்நிலையில் அவர்களது செயல்கள் புறத்தே செல்ல நேரிடினும், இப்போ அவங்களுடைய இந்த செயல்கள் உலகியல் விஷயங்களில் போனாலும் புறத்தே செல்ல நேரிடினும் குருவருளால் கைவந்த அந்த சாதனையினால் சிவபெருமானை தமக்கு உயிராயும் தம்மை அவனது திருமேனியாகவும் உணர்ந்து நிலைப்படும் அந்த அத்துவித பேற்றினை அடைவர் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் அவங்க அந்த உலகியலில் அந்த செயல்கள் அவங்களுக்கு உலகியலில் செல்ல நேரிட்டாலும் கூட அந்த குரு அருளால், அந்த குருவருள், அந்த திருவருள் அல்லது அந்த சிவஞானம் அதெல்லாம் கைவந்த ஒரு சாதனையாக இருக்குது அவங்ககிட்ட இல்லையா? அதனால் அந்த சிவபெருமானை தமக்கு உயிராயும் தம்மை அவனது திருமேனியாகவும் அவங்க உணர்றாங்க. ஓகேங்களா? சிவபெருமான் தான் தமக்கு உயிர்னும் தன்னை அவனது திருமேனியாகவும் உணர்ந்து நிலைப்படும் அந்த அத்துவித பேற்றினை அவங்க கண்டிப்பாக அடைவாங்க. அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ அதுக்கான இதே அவங்க செய்யக்கூடிய அந்த ஞான யோகம், ஞானத்தில் யோகம். இப்போ ஞானத்தில் 4 இருக்குது இல்லையா? ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அந்த ஞானத்தில் ஞானங்கிறது நிட்டை கூடிய நிலை. அப்போ இவங்க நிட்டை கூடுனா கூட மீண்டும் இந்த உலகில் அவங்கள பிடிச்சி இழுக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஞான நிலையிலேருந்து வலுவுகின்ற போது தங்களை தக்காத்து கொள்வதற்காக அல்லது அந்த நிட்டை கூடலிருந்து தன்னை அதே இதில் நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த மாதிரியான யோகத்தை அவங்க பண்ணுறாங்க. யோகம் ஞானத்தில் இந்த யோகத்தை பண்ணுறாங்க. இந்த யோகங்கிறது இங்கே என்னது? எல்லாவற்றையுமே திருவருளாக பார்த்துடுறாங்க அவங்க.
அதுதான் அந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய இந்த யோகம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க மாஸ்டர். ஸோ சிவஞான சித்தியார்லேயும் இந்த கருத்தை வலியுறுத்தி இந்த பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. பரஞானத்தான் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் பார்க்க வருஞானம் பலஞானம் அஞ்ஞான விகற்பம் வாச்சிய வாசக ஞானம் வைத்தவத்தின் கலக்கம் தருஞானம் போக திருஞான ஞேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானமாகும் திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் சீவன் முத்தர் சிவமே கண்டு இருப்பர் என்று எடுத்து உணர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார்லேயும் எப்படி இந்த சீவன் முத்தர்கள் செய்யக்கூடிய அந்த யோக நிலையை பற்றி அவங்களும் அந்த சிவஞான சித்தியாருங்கிற அந்த நூல்லையும் இந்த பாட்டை கொடுத்து அதை வலியுறுத்தியிருக்காங்கன்னு நமக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மட வாசனை எப்படி டப்பாவில் காயம் போனாலும் காயத்தை எடுத்து அது போயிட்டாலும் அந்த வாதனை இந்த டப்பாவில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த நமக்கு மலை வாசனைக்கு ஓமை சொன்னாங்க. அந்த மலை வாசனையும் இருக்குது, இந்த பிரபஞ்ச வாசனையும் நம்மளை விடாதுங்கிறாங்க. ஸோ ஜீவன் முத்தராக இருந்தாலும் அவங்களுக்கு அதை உலகில் பிடிச்சி இழுக்கும்போது அப்பவும் அவங்க தொடர்ந்து அவங்க இந்த அவங்க செய்யக்கூடிய யோகம் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் சீவன் முத்தர்கள் செய்யக்கூடிய கிரியை என்ன சரியை என்ன அதெல்லாம் இனி அடுத்தடுத்த பாட்டுகளில் வரும், நம்ம பார்க்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.